நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைகள் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம யார்கிட்ட கலந்துரையாட போறோம் அப்படின்னா ஆதனூர் பேராசிரியர் வே ஸ்டாலின் அவர்கிட்ட கலந்துரையாட போறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். மகிழ்ச்சி. ரொம்ப ஒரு நீண்ட நெடிய கேப் விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 2 நாள் கேப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், சென்னைக்கு ஒரு வேலையாக போயிருந்தேன். அதனால் நம்மளால் வீடியோக்கள் சரியாக போட முடியல, நேர்காணல் எடுக்க முடியல. தான் நேற்று 2 நாட்களுக்கு முன்பாக டீ கடையில் பேசிக்கிறப்ப ஒரு முக்கியமான விஷயத்தை 2 பேருமே கலந்துரையாடலாம். அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸை நம்ம நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இது அனைத்து தரப்பு மக்களும் விவாதத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். ஏன் மற்ற மீடியாக்கள் ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக இருக்காங்கன்றது தெரியல. நம்மளுடைய யூடியூப் சேனலில் கூட ஒரு தோழர் கேள்வி கேட்டிருந்தார். நான் ஆல்ரெடி அது சம்மந்தம் 2 வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு தோழர் கூட கேள்வி கேட்டிருந்தார். ஏன் தோழர் மற்ற மீடியாக்கள் இது விவாதத்துக்கு உட்படுத்தவே இல்லை அப்படின்ற மாதிரி கேள்வியில் கேட்டிருந்தார். அது சம்பந்தமாக நீ நம்ம பேச போறோம். நாங்க இப்படி பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். ஆக்சுவலா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், இருக்க தெரியுமா? தெரியும். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது அரசு தலைமை வழக்கறிஞர்கள் பதவி அப்படின்னு சொல்லுவாங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை எதன் அடிப்படையில் நியமனங்கள் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு வெளிப்படைத்தன்மைகளே கிடையாது. யாருக்கும் தெரியாது. தெரியுமா? எதன் அடிப்படையில் நியமனங்கள் பண்ணுறாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அதே மாதிரி எந்தெந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறாங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆவதற்கு வாய்ப்புகள் தராங்க அப்படின்றதும் வெளிப்படைத்தன்மைகள் இல்லை. அதில் ஒரு ஒழுங்குமுறைகள் எதுவுமே கிடையாது. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னா இந்த ஜெய்பீம் திரைப்படத்தில் அந்த கேஸை வாதாடுவார்ல ஒருத்தர், சூர்யாவுக்கு எதிராக, அவர் தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அரசு தரப்பு வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஒரு வெளிப்படைத்தன்மைகள் கிடையாது. எந்தெந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நியமனங்கள் பண்ணுறாங்க அப்படின்றலாம் தெரியாது. ஸோ அதுலேயுமே இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவர்கள் ஒரு கோரிக்கை தூக்கி முன்வைக்கிறாரு. வெளிப்படைத்தன்மைகள் இருக்கணுன்றாரு. எதன் அடிப்படையில் நீங்கள் நியமனங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயம் கேட்குறாரு. ஸோ கேட்டு அந்த மாதிரி எதன் அடிப்படையில் நீங்கள் நியமனங்கள் பண்ணுறீங்க தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுமே குவாலிஃபிகேஷன் வளர்த்துக்குருவாங்க இல்லையா? நீதிபதிகள் ஆகுவதற்கு குவாலிஃபிகேஷன் வளர்த்துக்குருவாங்க இல்லையா? ஸோ இது சம்மந்தம் கேஸ் போட்டார். அந்த கேஸை நம்ம நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இது நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ பேசியிருக்கோம். ஸோ தோழர், நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, இதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவர்கள் என்னென்ன கோரிக்கை வச்சு அது பேசு பொருளாக இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்றது நீங்கள் அதாவது நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு சொல்லக்கூடிய இந்த தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த தலைமை வழக்கறிஞர் அப்படின்றது ஒரு ஸ்டேட் லெவலில் நம்ம பார்த்தோம்னா கூட பார்த்தோம்னா ஏறக்குறைய 147 சம்திங் வருதுன்னு நினைக்கிறேன். அப்போ 140 அபவ் 114 வச்சுக்கிறோமே. அபவ் 140ல் ரோஸ்டா படி பார்த்தோம்னா எல்லாத்துலேயுமே நம்ம இடஒதுக்கீடு பின்பற்றோம். ஏன் இதில் மட்டும் இடஒதுக்கீடு பின்பற்றப்படலை? குறிப்பாக ஏன் இந்த பட்டியல் சமூக மக்கள் இதில் பிரதிநிதித்துவம் படுத்தலை அப்படின்றத கேட்கறது கூட இங்கே நாதி இல்லை. தமிழகத்துல நாதி இல்ல. எத்தனையோ பேர் சாதி பெருமை பேசுறான், நான் இந்த சாதிக்காரன் பேசுறான், இந்த இதுல குறிப்பா பட்டியல் சமூகத்திலே நான் தாண்டா பெரியவே, நான் உயர்ந்தேன் அப்படின்னு பேசுறான். அவன் கூட கேட்கறதுக்கு வக்கு இல்ல, துணிச்சல் இல்ல. ஆனால் அண்ணன் தலைவர் அண்ணன் திரும்ப இதை கண்டுபிடிச்சு இந்த மாதிரி ஒரு அரசே சம்பளம் கொடுக்குது. 5 வருஷம் அந்த ஆட்சியில இருக்கக்கூடிய காலங்கள்ல அவங்களுக்கு சம்பளம் குறைஞ்சது அபோவ் 50,000 நினைக்கிறேன். பெரிய பதவி இல்லையா? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பிபி அப்படின்னாலே ஒரு சமூக பெரிய பதவி, சமூகத்தை ஒரு அந்தஸ்து. அவங்களுக்கான பார்த்தோம்னா எவ்வளவோ கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய இதுல இருக்கு. ஆனா அந்த பதவியிலேயே இந்த பட்டியல் சமூக மக்கள் இதுவரைக்கும் ஒரு ரிசர்வேஷன் அடிப்படையில் கொண்டு வரல அப்படின்றத கேட்கிற கேள்வி இல்லை. இவர் தான் கொண்டு போறாரு. அதை கூட தள்ளுபடி பண்றாங்க. அதையும் கூட விவாதங்கள் ஏற்படுத்தல. அதான் நம்மளுடைய வேதனை. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் தரல சொல்ல ஒரு முறை, ஏதோ இது ஸ்டேட்டுக்காக போடப்பட்டதா இருந்தாலும் கூட இந்தியா லெவல்ல எத்தனை தலைமை வழக்கறிஞர் இருக்கிறாங்க. அப்ப அங்கெல்லாம் இதே நிலைமையான இருக்கும். தமிழகத்திலே திராவிட அரசியல பேசுறோம், தந்தை பெரியார் அரசியல பேசுறோம், தலைவர் கலைஞர் அரசியல பேசுறோம், அம்பேத்கர் அரசியல பேசுறோம், ரெட்டமலை சீனிவாசன் அரசியல் பேசுறோம், அயோத்தியாச பண்டிதர் அரசியல பேசுறோம். ஆனால் இங்கேயே கேட்பதற்கு இத்தனை ஆண்டுகளாக நம்ம திரும்ப கேட்டிருக்காரு. வடக்கெல்லாம் யார் கேட்பா? அப்போ 147 ஆயிரக்கணக்கான தலைமை நீதிபதியில இந்த மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் கலைஞர் அரசியலை பேசுகிறோம், ஸ்டாலின் அரசியலை பேசுகிறோம், திமுக அரசியலை பேசுகிறோம், அதிமுக அரசியலை பேசுகிறோம். இன்னும் சொல்ல போகிறாந்தா இனி வரப்போகும் காலங்களில் கண்டிப்பான முறையில் ஒவ்வொரு நபருக்குமே திருமாவின் அரசியலை பேசணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை, இது கண்டிப்பாக ஏன் இந்த இவர் அரசியலை பேசக்கூடிய காலங்கள் வந்துருச்சு.
அவர் அரசியல் இவர் சொல்லாத கருத்தை நீ யாரும் சொல்லல. அதுக்கு இது ஆனா வந்து இது வந்து தோல்வின்னு நினைக்கிறாங்க இந்த தள்ளுபடி. ஆனா இது வந்து திமுகவே செய்யக்கூடிய நிர்பந்தத்துக்கு உருவாகும். தலைவர் அந்த இடத்துக்கு கொண்டு போவார். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா மேயர் கூட வந்து 10 ஆண்டுகள் போராட்டம்ங்க. இன்னைக்கு வந்து சென்னையில வந்து மேயரா இருக்கிறாங்க. இன்னைக்கு ரிப்பன் பில்டிங்ல உட்கார முடியுது. மேயர் பகுதியில் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் அங்கேயும் மேயர் இருக்காங்க. அதே மாதிரி வந்து இங்க இருக்கக்கூடிய ஆவடி அப்படின்ற இடத்துலயே மேயரா இருக்கிறாங்க. இந்த மேயர் கூட வந்து யாரு MC ராஜாவுக்கு பிறகு யார் போராடினது? MC ராஜா மேயரா இருந்தா நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி யாரு? யாருமே இல்ல தந்தை சிவராஜ் சொல்றோம். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா திருப்பியும் பல 50 ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து எழுச்சி தலைவர் வைத்த கோரிக்கை அடிப்படையில் இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அது எந்த கட்சியோட இருக்கட்டும், ஆனா அது அதிகாரத்துக்கு வரக்கூடிய காரணம் அண்ணன் திருமாதான். ஆனா கூட தெளிவா சொல்லிடலாமே, 2012ஆம் வருடம் விடுதலை சிறுத்தை கட்சியினோட முனைவர் தொழில் திருமாவர்கள் கேஸ் போடுறாரு. ஆமா, அதாவது பஞ்சாயத்து ராஜ் என்ற சட்டத்தின் அடிப்படையில இந்த மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள்லயுமே பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து ரிசர்வேஷன் வழங்கணும். இது அரசியல் சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா யாரும் நடைமுறைப்படுத்தல. நீங்களாச்சும் நடைமுறைப்படுத்துன்ற மாதிரி கோரிக்கையும் வைக்கிறாரு, கேஸும் போட்டாரு. எடப்பாடிட்டையும் பெட்டிஷன் கொடுத்தாரு, ஸ்டாலின் அரசாங்கத்திட்டையும் பெட்டிஷன் கொடுத்தாரு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து மேயர் பிரியா அவர்கள் இன்னைக்கு களமாடுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து விடுதலை சிறுத்தை கட்சியோட நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளவன் போட்ட விதை. இவரு சொல்ற மாதிரி இதை வந்து எப்படி இவர் சாத்தியப்படுத்துவார் அப்படின்றதுக்கு ஒரு சான்று இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். ஏன் அண்ணன் திரும்ப வந்து இதை தமிழகத்துல இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எந்த அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். ஆமா, அதாவது வந்து நீதிமன்றம் புறந்தல் இருக்கலாம், ஆனால் சமூக நீதி அரசு, சமூக நீதிக்காக செயல்படுகிற அரசு அதுக்கு நடைமுறைப்படுத்தலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா லெவல்ல வந்து பார்த்தோம்னா எம்பிசின்னு ஒரு இதே இல்லை, ரிசர்வேஷன் கிடையாது. அதே மாதிரி வந்து SC இருக்காங்க இல்லையா, அந்த ரிசர்வேஷன் கிடையாது இந்தியா லெவலில். நான் சொல்றது வந்து அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா BC முஸ்லீம் அப்படின்றது உள்ஒதுக்கீடு கிடையாது. ஆனால் இங்க மட்டும்தான் தலைவர் கலைஞர் அவர்களால் வந்து பார்த்தோம்னா சமூக நீதி ஆட்சி என்ற அடிப்படையில் வந்து அவர் என்ன பண்ணார், OBC தான் சென்ட்ரலைஸ்டு. ஆமா, இங்கதான் MBC மோஸ்ட் MBC இருக்கு. ஆமா, இங்க வந்து MBCன்றத கொண்டு வந்தது யார் அப்படின்னா தலைவர் கலைஞர். மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி 20% ரிசர்வேஷன் கொண்டு வராரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம 3.5 வந்து பார்த்தோம்னா அதாவது வந்து OBCலே 30 ரிசர்வேஷன், அதுல வந்து 3.5 வந்து பார்த்தோம்னா BCM. அதுல வந்து கிறிஸ்தவர்கள் வந்து அதை எங்களுக்கு உள்ஒதுக்கீடு வேணா, நாங்க OBCலே போட்டி போட்டுக்கிறோம்ட்டாங்க. அப்ப இந்த உள்ஒதுக்கீடு பிரிச்சு கொடுத்த அதே தலைவர் கலைஞர் அவர்கள் இந்தியா லெவல்ல கிடையாது. இங்க நான் சொல்ற பாயிண்ட் அதான், இந்தியா லெவல்ல இந்த இது கிடையாது, ரோஸ்ட் ஃபாலோ பண்ண கிடையாது. ஆனால் தமிழக முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் நினைத்தால் நம்ம கட்சியினுடைய அண்ணன் சிந்தனை செல்வன், அதே போல இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் ஆலூர் நவாஸ், அண்ணன் SS பாலாஜி, பனேர் பாபு போன்றவர்கள் கோரிக்கை அதை எப்படி நடைமுறைப்படுத்தினீர்களோ அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் தமிழக அரசு வந்து இது மாதிரி ஒரு ரிசர்வேஷன் கொண்டு வருவதற்கு ஒரு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்தால் கண்டிப்பாக இந்தியாவில் MBC கிடையாது தலைவா, 3.5 உள்ஒதுக்கீடு கிடையாது தலைவா. ஆனா அதே போல இதை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல சொல்ல. அவர் தான் விதையை போட்டாரு. கண்டிப்பா நம்ம ஊர்ல அது விவாதத்திற்கு ஏற்படுத்தி இருக்கும். வந்து உளவுத்துறை இருக்காங்க, சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி செய்திகள்லாம் வெளி வந்திருக்கு, இந்த மாதிரி கோரிக்கை எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாளைக்கு வந்து உங்களுடைய ஆட்சியை பலப்படுத்த வேண்டும் என்றால் இந்த மாதிரி கோரிக்கையை நிறைவேற்றுங்கின்ற மாதிரி கூட வாய்ப்புகள் இருக்கு. அவங்க இது நடைமுறை சாத்தியம் லேட் ஆகும், கொஞ்சம் காலதாமதமாகும். கண்டிப்பா நான் திரும்ப வைத்த கோரிக்கை கண்டிப்பா தமிழகத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த நடைமுறை வந்து இந்தியா லெவலும் திரும்ப கொண்டு போவார். அது ஒரு விஷயத்தையும் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வந்து பெரும்பாலும் முனைவர் தொழில் திருமாவளவர்கள் வந்து கலாய்க்கிறது இல்லாட்டி வந்து ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் பண்றது ஆட்கள்லாம் யாருன்னு பார்த்தோம்னா ஜாதி வரியர்கள். ஆமா, அவருக்கு வந்து அவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் அவரை இன்னமும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஜாதி ஐக்கானாக தான் பார்க்குறாங்க. ஜாதி வெறியை பிடிச்ச மொன்ன பசங்க வாயில் வருது சரிங்களா. என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி ஜாதி வெறி பிடிச்சு பேசுகிற நபர்களுக்கும் கூட அவங்களுக்குமே இடஒதுக்கீடு வேணும், மருத்துவ மத்திய தொகுப்பில் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்றத கொண்டு வந்தவர், கோரிக்கை வச்சவர், சட்டமன்றத்தில் பேசிய நபர் யாருன்னு பார்த்தோன்னா முனைவர் தொழில் திருமாவளவன். நாடாளுமன்றத்தில் இன்னும் கூட தெளிவாக சொல்லுவோமே, அதாவது இப்போ இந்த வீடியோ பார்க்குற நபர்களும் கூட இந்த BC MBC மக்கள் இருக்கிற நபர்களும் கூட சில நபர்களுக்கு தெரியாது. அதாவது என்னமோ சொல்கிறாங்க மருத்துவ தொகுப்புன்றாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக என்னன்னா மருத்துவ மத்திய தொகுப்புன்னு ஒரு தொகுப்பு இருக்குது. அதில் வந்து இந்த மருத்துவ படிப்பில் நம்ம மோடி அரசாங்கம் என்ன பண்ணோம்னா BC MBC மக்களுக்கு 27% இடஒதுக்கீடு தரணும். நீங்களும் வந்து டாக்டர் படிங்கடா அப்படின்னு கொடுக்கணும்.
ஆனால் என்ன பண்ணுறாங்க 2018ஆம் வருடம் என்னன்னா அந்த இதை எடுத்துடுறாங்க. அப்போ முனைவர் தொழில் திருமாவளவன் கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னா பிசி எம்பிசி மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு காணாமே அப்படின்னு போய் கோரிக்கை வைக்கிறாரு. ஹர்ஷவர்தன் போய் மனு கொடுக்குறாரு. அடுத்து களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணுறாரு, வழக்கு போடுறாரு. அதன் அடிப்படையில் இந்திய அளவில் பேசு பொருளமாகிறது. அதற்கு பின்பாக மோடி அரசாங்கம் வேறு வழியின்றி என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, வேறு வழியின்றி முனைவர் தொழில் திருமாவளவனுடைய கோரிக்கையை நிறைவேற்றினாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பிசி எம்பிசி சமூகத்தை சார்ந்தவர்கள் யாரெல்லாம் இவர் வந்து தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்கிறாங்களோ அந்த நபர்கள், அதில் இருக்கிற அந்த சமூகத்தை சார்ந்த நபர்கள் இன்னைக்கு மருத்துவ படிப்பு படிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு முழு காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளவன். இதை நான் பதிவு பண்ணேன். இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இது மருத்துவ படிப்பில் அவருடைய அச்சீவ்மெண்ட் இருக்கு. அதுக்கடுத்து பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரயில்வே துறையில் வந்து தன்னுடைய அதாவது வந்து இந்த தமிழ்நாட்டை இன்னைக்கு வந்து தமிழ் தேசியம் பேசுறான், நான் நாம் தமிழர்னு பேசுறான். அவனை பார்த்து நான் இது இல்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அவனுக்கெல்லாம் அதை பத்தி பேசல, அது சம்பந்தமா இது வரைக்கும் வாய் திறக்கல. அப்ப ரயில்வே துறையில வந்து என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தோம்னா திட்டமிட்டே வந்து பார்த்தோம்னா வடக்க தமிழே தெரியாதவன் பரீட்சை எழுதி பாஸ் ஆகி அப்பாயின்மெண்ட் போயிடறான். 1000க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்பு தமிழகத்தில். அது எப்படின்னு பார்த்தோம்னா குரூப் டி அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப் டி கேடர்ல வரக்கூடிய போஸ்டிங் எல்லாமே. அப்ப இதை கூட வந்து பார்த்தோம்னா இது எப்படி அந்த போஸ்டிங் கலாடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதை கண்டுபிடிக்கிறாரு அண்ணன் திரும்ப கண்டுபிடிச்சு பார்த்தோம்னா இது வந்து பார்த்தோம்னா இந்த குரூப் டி போஸ்ட் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா 80% வந்து அந்தந்த மாநிலத்தை சார்ந்தவர் தான் பணியமர்த்தணும் அப்படின்றதான் சரி. அந்த குரூப் டி போஸ்ட் மட்டும். அப்ப அந்த குரூப் டி போஸ்ட்டை வந்து இவர் கண்டுபிடிச்சு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து முறைகேடா இருக்கு, வட மாநிலத்தை சார்ந்தவங்க தான் இப்ப இருக்கிறாங்க, இதுல தமிழர்களே இல்ல. அப்ப அதை கண்டுபிடிச்சு அம்பலப்படுத்த அதை வந்து ஸ்டாப் பண்றாரு. அதுல யாரு இங்க இருக்கக்கூடிய நான் என்ன கேட்கிறேன், பறையர்களுக்கோ இல்ல தேவேந்திரர்களுக்கோ அருந்ததிற்காக போராடுறாரு? இல்ல. அதுல எல்லா சமூகத்தை ஓபிசி மக்களுக்காக தானே போராடுறாரு, எம்பிசி மக்களுக்காக தானே அந்த கோரிக்கை வைத்தாரு. அந்த வேலை வாய்ப்புல வந்து யார் அதிகமா போறாங்க? அவங்க தானே போறாங்க. அப்ப அந்த புரிதல் கூட வந்து பார்த்தோம்னா நிறைய கட்சிகளுக்கு தெரியல, இங்க இருக்கக்கூடிய வந்து சாதியவாதிகளுக்கு தெரியல. இன்னொரு விஷயம் நான் சொல்லவா, ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்றாங்க, ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. அது என்ன தீர்மானம்? அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர் பதவியை வந்து நியமிக்கிறதுக்கு அதிகாரம் வந்து தமிழ்நாடு அரசுக்கே வேணும் அப்படின்ற மாதிரி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. ஆமா, துணைவேந்தர் பதவியை வந்து ஆளுநர் நியமனம் பண்ணுவாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுங்க, மாநில பட்டியல் கொண்டு வாங்க அதிகாரத்தைன்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. ஆனால் ஒரு 2 வருடத்திற்கு முன்பாக 3 வருடம் இருக்குன்னு நினைக்கிறேன் எடப்பாடி ஆட்சியில் என்ன நடக்குது தெரியுமா, துணைவேந்தர் பதவிகளுக்கு மனு வந்து கேட்குறாங்க போஸ்டிங்கில். அதாவது துணைவேந்தர் பதவிக்கு வந்து நீங்கள் வந்து இது கேட்பாங்க, அப்ளிகேஷன் கேட்பாங்க தெரியுமா? ஆமாம், அப்ளிகேஷன் கேட்குறாங்க. அந்த பல்கலைக்கழகங்கள் வெளியிடுறாங்க. அப்போ வந்து இவர் கிடையாது, ஆர்.என். ரவி கிடையாது. ஆமாம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அப்ளிகேஷன் ஃபுல்லாக மனுலாம் தாக்கல் பண்ணுறாங்க. நிறைய பேர் அந்த மனு எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மனுவில் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் வந்து வெறும் 20 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க துணைவேந்தர் பதவிக்கு. ஆனால் கிட்டத்தட்ட 150 மனு வந்து என்ன பண்ணியிருக்குன்னா வடமாநிலத்தை சார்ந்தவர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பல்கலைக்கழகங்களில் ஒரு தமிழரே இல்லாத, தமிழே தெரியாத நபர்கள் வந்து பதவிக்காக விண்ணப்பம் போட்டிருக்காங்க. இந்த மக்களுடைய தேவைகள் என்னன்னு புரியுமா, இந்த மக்களுடைய கல்வித்தரத்தை எவ்வாறு உயர்த்த வேண்டும்னு தெரியுமா, கல்வியால் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, கல்வி கிடைக்காம எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது தெரியுமா, அதெல்லாம் தெரியாத ஒரு வடமாநிலத்தை சார்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 150 நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க துணைவேந்தர் பதவிக்கு. இதை கண்டுபிடிச்சு அறிக்கை விட்ட நபர் யாருன்னா முனைவர் தொழில் திருமாவளவன். ஆமாம், அறிக்கை விட்டு எதன் அடிப்படையில் நீங்கள் முதல் அப்ளிகேஷன் எதன் அடிப்படையில் போடுறாங்க, தமிழ்நாட்டில் வந்து வேலை கிடைச்சுன்ற மாதிரி போடுறாங்க அப்படின்னா அப்போ இதில் வந்து நம்ம மத்திய அரசாங்கத்தினுடைய தலையீடுகள் ரொம்ப இருக்குது அப்படின்ற மாதிரி 3 வருஷத்துக்கு முன்னாடியே கோரிக்கை வச்சார். இதை தமிழ்நாடு அரசு கண்டறின்னு சொன்னாப்புல. ஒரு இன்டெலெக்சுவல்ல இது இப்படி இருந்தாலும் கூட இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம காங்கிரஸ் கட்சி இருக்கு, மற்ற எத்தனையோ கட்சிகள் இருக்கு. இந்த எம்பிக்கள் வந்து பதவி நீக்கம் செஞ்சாங்க, சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஒரு காரணமே இல்லை. ஒரு விவாதம் நடக்குது. விவாதம் நடக்கிற போது வந்து பார்த்தோம்னா எய்ம்ஸை பத்தி நம்ம மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் வெங்கடேஷ் அவர்கள் கேள்வி எழுப்புறாரு. பாதுகாப்பு போட்டி கேட்டாரு. ஆமா, இல்ல அதுக்கு கேள்வி எழுப்புறாரு. அப்ப எய்ம்ஸ் பற்றியாவும் நீங்க வந்து டாக்டர் அப்படி இப்படின்னு அவர் அந்த அமைச்சர் பதவி வந்தாரு. அதுல கூட கடைசியா வந்து கழுத்தை நெரிச்சுப்படின்ற மாதிரி கூட அந்த அமைச்சர் பேசியிருந்தாரு. அது கூட லேட்டா தான் அந்த ஹிந்தி தெரியாதனால லேட்டா புரிஞ்சு அப்புறம் நம்ம அவன் அடிப்படையில தான் அந்த கூச்சலே போட்டிருக்காங்க எல்லாரும். ஆனா அதுக்கு வந்து 15 பேர் பதவி நீக்கம் செஞ்சிருக்காங்க. இது ஒரு பாசிஸ்டான ஒரு சூழல் வந்து இருக்கு. இதை கூட வந்து முதல்ல வந்து இது தவறான போக்கு அப்படின்றத வந்து கண்டிச்சு அறிக்கை விட்ட கட்சி எழுச்சி தலைவர் எனக்கு திரும்ப. ஆக்சுவலா வந்து அவர் ஆளுங்கட்சின்னு கூட்டணி இருக்கான்றனால விட்டுருக்காரு சரிங்களா. ஆனா வந்து ஒவ்வொரு கட்சியுமே விட வேண்டிய ஜனநாயக கடமை இல்லையா? ஆமா,
அது வந்து ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சி இல்லாமல் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளும் சரி அறிக்கை விட வேண்டியது அவங்களுடைய கடமை. ஆனால் யாரும் விடவே இல்லை. ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான தரவுகள் எல்லாமே இருக்குது. விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஆனால் பெரும்பாலும் யாரும் விவாதத்துக்கு உட்படுத்துறதே கிடையாது. முனைவர் தொல் திருமாவளவனுடைய செயல்பாடுகளை உட்படுத்துறது கிடையாது, விவாதத்துக்கு உட்படுத்துறது கிடையாது. ஸோ அவருடைய செயல்பாடுகளையும் உட்படுத்த வேண்டும். அதே மாதிரி மக்கள் மத்தியில் போய் சொல்லணும். சொல்ல வேண்டிய தேவைகள் இருந்த விளைவாக எல்லாத்தையும் ஜனநாயகப்படுத்த வேண்டும், அரசியல்படுத்த வேண்டும் என்ற தேவைகள் இருந்த விளைவாக தான் இந்த மாதிரி விவாதம் மேற்கொண்டிருக்கோம். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்ய புரட்சா சொல்லுங்க. இல்லை இவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு தலைவரை கூட அப்பப்போ வந்து ரொம்ப அவதூறா பரப்புறாங்க. அந்த மாதிரி ஆளுலாம் வந்து இல்லை, அது அவனுக்காகத்தான் அவர் பேசுறாருன்ற கூட அவன் புரிதல் இல்லாமல் பேசுறாங்க. அந்த தம்பிகள்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியல. அதுக்கு நீங்க தான் சரியா பதில் சொல்லுவீங்க. கண்டிப்பா சொல்லிடுவோம். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்ய புரட்சிலாவே வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி.